உங்கள் சிபில் ஸ்கோரில் ஆர்பிஐ ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இனி உங்கள் சிபில் ஸ்கோர் அப்டேட் ஆக ஒரு மாதம் வெயிட் பண்ண வேணாம், ஜஸ்ட் 1 வீக் போதும். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு பேங்க் இன்சைடர் தமிழ். ஸோ இந்த புதிய விதி என்ன சொல்லுதுன்னா, ஏப்ரல் 1, 2026 இனி ஒவ்வொரு வாரமும் 7 நாட்களுக்கு ஒரு முறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உங்களுடைய டேட்டாவை அப்டேட் செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொரு மாதமும் 7, 14, 21, 28 மற்றும் கடைசி நாளில் உங்களுடைய ஸ்கோர் அப்டேட் ஆகும். ஸோ இதில் குட் நியூஸ் என்னென்னா, நீங்கள் இஎம்ஐ உங்களோட கிரெடிட் கார்டு பில் கட்டின 7 நாளில் உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் 30 to 45 days இந்த ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, ஒரு இஎம்ஐ மிஸ் ஆனாலும் 7 days உங்கள் ஸ்கோர் ட்ராப் ஆகிடும். ரெண்டாவது அப்டேட், உங்கள் சிபில் ரிப்போர்ட்டில் ஏதாவது தவறு இருந்து அதை சரி செய்யறதுக்கு நீங்கள் புகார் கொடுத்துருந்தீங்கன்னா, வங்கியோ அல்லது அந்த சிபில் நிறுவனமோ 30 நாட்களுக்குள் அந்த புகாரை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், ஃபர்ஸ்ட் டைம் பாரோயருக்கு சிபில் மேண்டட்ரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூ டு கிரெடிட் பாரோயர்ஸ், அதாவது அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யங் ப்ரொஃபஷனல், ஸ்மால் என்டர்பிரனர்ஸ், ஸோ இவங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லாமல் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன், பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய சேலரி ஸ்லிப் இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், ஒவ்வொரு சிபில் நிறுவனமும் வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு முழுமையான கிரெடிட் ரிப்போர்ட்டை இலவசமாக வழங்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. உங்கள் ஸ்கோரில் ஏதோ தவறு இருந்தால் அதை திருத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. ஸோ உங்கள் லோனோட இஎம்ஐயை கரெக்டாக பே பண்ணுங்கள், சிபில் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய்.